ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை தோசை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கோதுமை தோசைக்கு வந்து அது கூட வந்து தொட்டுக்க வந்து சுகர் வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கறி எதுவுமே இன்னும் குழம்பு வைக்கலை. எங்கள் ஏரியாவில் வந்து லைட்டாக மழை பெய்துட்டே தான் இருக்கும். நல்லா இல்லை, கொஞ்சம் லைட்டாக தூறல் அடிச்சுட்டே இருக்குது. கொஞ்சம் மங்கலாட்டே தான் இருக்குது. வெயில் இல்லை, மங்கலாட்டே லைட்டாக தூறல் போட்டுச்சே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த தூறல் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாலை மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கு. சூப்பராக வந்து சாலை மீன் வந்து குழம்பு வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நார்த்தங்காய் நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இருந்த நார்த்தங்காயை வச்சு சூப்பராக வந்து சிம்பிளாக வந்து ஒரு நார்த்தங்காய் ஊறுக்காய் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் நார்த்தங்காய் ஊறுக்காய் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் மீன் எடுத்து வந்து சூப்பராக வந்து மீன் வந்து பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து பொரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து லஞ்சுக்குள்ளே வந்து ஓரளவு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இங்கே வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு சொலவு கன்னியாகுமரி மார்க்கெட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கின சொலவு. அது இது வரைக்கும் நான் கொண்டு போகல வீட்டுக்கு. இன்னும் தான் வந்து அதை கொண்டு போக வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மசாலா பாக்ஸ் இருக்குது. அந்த மசாலா பாக்ஸை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா பாக்ஸில் வந்து 7 அறை இருக்குது. 7 சின்ன சின்ன குட்டி குட்டி பெட்டி இருக்குது. இதை வந்து பேப்பர் வச்சு தான் அதில் ஏதாவது வந்து மசாலா வந்து திங்ஸ் வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். இதுவும் வந்து கன்னியாகுமரி மார்க்கெட் அந்த யூடியூப்பில் இருந்து தான் வந்து நான் வந்து வாங்கினது. வந்து அந்த அக்கா வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டு இந்த அவங்க சேனலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்க்குறது எல்லாமே வாங்கணும் போலன்னு தான் தோணும். சூப்பராக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு, அப்புறம் வந்து நார்த்தங்காய், கொஞ்சம் உள்ளி, அப்புறம் வந்து பேயன் வாழைக்காய், நாளைக்கு வந்து சமையலுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிஸ், அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதை வந்து நான் வந்து ஒரு பிஸ்ஸா பேரில் வந்து அதை போட்டாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணேன், நான் வந்து முட்டை எடுத்து இன்னும் வந்து நான் வந்து வேக வைக்கல. கொஞ்சம் வெங்காயம் உப்பெல்லாம் போட்டு சூப்பராக வந்து முட்டையை வந்து தோசைக்கல்லில் போட்டு வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முட்டை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசைக்கல்லை வந்து எல்லாமே ஒழுங்காக வரும். எனக்குள்ள தோசைகளில் வராது ஃப்ரெண்ட்ஸ். தோசை இதில் வரும். அது ஒவ்வொரு கல்லை பொறுத்து பழகின வரும் போல், பழகாமல் இருந்தால் வராது. இதில் வந்து சூப்பராக எல்லாமே வரும். தோசை எல்லாமே வரும். நான் வந்து அங்கே வந்து நான்ஸ்டிக்கில் உள்ளதில் தான் வந்து தோசை சொல்வேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு இருந்தால் அது கூட வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு பப்படம் இருந்த பப்படத்தை வச்சு சூப்பராக வந்து ஒரு பப்பட பஜ்ஜி வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஆஃப்டர்நூனுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் வந்து பப்பட பஜ்ஜி, முட்டை, அப்புறம் வந்து மீன் பொரிச்சது, நார்த்தங்காய் தீயல், மீன் குழம்பு, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.